பகுதி 26. இரவு 2 மணிக்கு குழந்தை லேசாக சினுங்க அதில் அபயசிம்மன் விழித்துக் கொண்டான். என்னாச்சுடா அம்மு என்று கொஞ்சிக் கொண்டே குழந்தையை கையில் ஏந்தியவன் அதை தூங்க வைக்க முயன்றான். நேரம் ஆக ஆக சினுங்கள் அழுகையாக மாறியது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு திடுக்கிட்டு விழித்த பிரதீபா சட்டென போர்வையை விளக்கிக் கொண்டு எழுந்து நின்றாள். கணவனது படுக்கை அறைக்கு செல்ல எத்தனைத்தவள் கடைசி வினாடியில் சுதாரித்துக் கொண்டு அப்படியே தயங்கி நின்றாள். குழந்தையோ பசியில் வீறிட்டு அழுதது. அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் கதவில் கை வைக்க அது தானாக திறந்து கொண்டது. குழந்தையை தோள் மேல் போட்டு சமாதானம் செய்து கொண்டிருந்த அபயசிம்மன் மனைவியை வெறித்து பார்க்க அவள் வேகமாக வந்து அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். ஒன்னும் இல்லடா குட்டி, அம்மா வந்துட்ட என்றவள் அவனை கண்டு கொள்ளாமல் கட்டிலில் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு குழந்தையை தோளில் போட்டு மெதுவாக அதன் முதுகில் தட்டிவிட்ட பிரதீபா அப்போதுதான் அவளது கணவன் அவள் வந்தபோது நின்றிருந்த அதே இடத்தில் இம்மியும் அசையாது நின்று கொண்டிருக்கிறான் என்பதையே உணர்ந்தாள். உடனே கட்டிலை விட்டு இறங்கியவள் தயக்கத்துடன், குழந்தைக்கு நைட்ல 2-3 தடவை ஃபீட் பண்ணணும், அது உங்களுக்கு தொந்தரவா இருக்கும், அதனால குழந்தைய நான் என்னோடவே ஹால்ல படுக்க வச்சுக்கிறேன் என்றால் எங்கோ வெறித்த பார்வையுடன். அவளது பேச்சை கேட்டு உள்ளுக்குள் ஆத்திரமிழ அவன் அவளை முறைத்து பார்த்தான். அதுக்கு குழந்தைய வெளியே கொசுக்கடியில தூங்க விடணுமா? அதை கேட்டு பதறிய பிரதீபா, இல்ல, நான் கொசுவலையெல்லாம் போட்டு என்று அவள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவன் இடை புகுந்தான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை என்றவன் அறையில் இருந்து வெளியேறினான். ஹாலில் அவள் படுத்து இருந்த சோஃபாவில் இப்போது அவன் படுத்து கொண்டான். அதை பார்த்தவள் ஒரு பெருமூச்சுடன் அறை கதவை சாற்றிக் கொண்டு மீண்டும் கட்டிலை நெருங்கினாள். குழந்தையை நடுவில் படுக்க வைத்துவிட்டு 4 புறமும் தலையணை அணைவாக வைத்தவள் அறையை சுற்றி பார்வையை சுழல விட்டாள். அவனை தவிர அறையில் எதுவும் மாறவில்லை. பிரதீபாவிற்கு அந்த அறையில் அவனோடு கழித்த நினைவுகள் மேழ கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. முதலில் பிடித்தமில்லாமல் கட்டாயத்தின் பெயரில் கணவனோடு வாழ்ந்தாலும் அதன் பின்பு தன் மனதை மாற்றிக்கொண்டு காதலோடு அவனுடன் வாழத் தொடங்கினாள். ஆம், காதல்தான். அதை அவனிடம் வார்த்தைகளால் கூறவில்லை. அதற்கு இருவரின் கடந்த காலமும் பெரிய தடையாக இருந்தது. சிறு வயதிலிருந்து தந்தையின் அன்பிற்காக ஏங்கி தவித்தவளுக்கு இல்லாத குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் அபயசிம்மனின் ஏக்கம் பெரிதாக தெரிந்தது. அதற்காக விரும்பியே அவளை அவனுக்கு கொடுத்தாள். அப்போது அவளுக்குள் இருந்தது எல்லாம் எப்படியாவது அவனது ஏக்கத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். மனதில் அவனையும் வயிற்றில் அவனது குழந்தையையும் சேர்த்தே சுமந்தாள். பிரச்சனையில் ஆரம்பித்த அவர்களது கல்யாண வாழ்க்கை குழந்தை பிறந்த பின்பு வண்ணமயமாகிவிடும் என்று பல கனவுகளை கண்டாள். அத்தனையும் ஒரு நொடியில் காணாமல் போய்விட்டதை எண்ணியவளின் முகம் இறுகி போனது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு குழந்தையின் அருகில் படுத்துக் கொண்டவள் தூக்கம் வராது விடிய விடிய விழித்து கிடந்தாள். அப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் காவல் நிலையத்திற்கு செல்ல தயாராகி ஹாலுக்கு வந்தவன் சாக்ஸ் எங்க என்று தேட பிரதீபா உறங்கும் குழந்தையின் கண்களுக்கு மை இட்டு கொண்டே கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவனும் இவளது பார்வையை உணர்ந்து திரும்பி பார்த்தவன், ஏய், என் சாக்ஸ் எங்க என்று கேட்க அவள் காதில் விழாதது போல் அவளது வேலையை பார்த்தாள். உங்கிட்ட தாண்டி கேட்குற என்று அவன் அடுக்கப்பட்ட கோபத்துடன் பல்லை கடிக்க அவள், எங்கிட்டயா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டவள், என்ன கேட்டீங்க என்று வினவினாள். என் சாக்ஸ் எங்க? அதையே எங்கிட்ட கேக்குறீங்க? நான் என்ன உங்க பொண்டாட்டியா? நீங்க கேட்டது உங்க சாக்ஸ் எங்க இருக்கு, பாஸ் எங்க இருக்குன்னு தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு என்று நிதானமாக கேட்டவள் அவள் வேலையை தொடர்ந்தாள். அவன் ஆத்திரத்துடன் அறையில் இருந்த மேஜையை காலால் எட்டி உதைத்து விட்டு அறைக்குள் சென்றான். சில நொடிகள் கழித்து சாரதி வந்து அவனது சாக்ஸை கொடுத்து விட்டு செல்ல அவன் சிடுசிடுத்துக் கொண்டே அதை காலில் மாட்டினான். குழந்தையை தயார் செய்த பிரதீபா, இன்னைக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் என்றாள் சாரதியிடம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றார் அவர். அவள் கூறியதை கேட்டு அவசரமாக வெளியே வந்த சிம்மன், ஏய் நில்லு, நானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் என்றான். அவள் அவனையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருக்க அவன் காலில் ஷூ மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். தனியா விட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுவேன்னு பயமா என்றவளின் குரலில் ஏகத்திற்கும் நக்கல் வழிந்தோடியது. வண்டியின் கதவை திறக்க போனவன் நின்று பக்கவாட்டாக திரும்பி அவளை அழுத்தமாக பார்த்தான். நீ இந்த உலகத்துல எந்த மூலையில ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ இந்த சிம்மனோட பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாதுடி என்று அதே நக்கல் குரலில் பதிலடி கொடுக்க அவள் உதட்டை சுழித்தாள். அவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து வழக்கம் போல அவளுக்காக பக்கவாட்டு கதவை திறந்து வைக்க அவள் அவனை முறைத்து கொண்டே அந்த கதவை அடித்து சாற்றிவிட்டு பின்பக்கம் சென்று ஏறிக்கொண்டாள்.
ரொம்ப தான் பண்ணுறா என்றவன் வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு வண்டியை கிளப்பினான். பயணத்தின் போது இருவருக்குள்ளும் எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை. அவனது பார்வை அடிக்கடி கண்ணாடி வழியே அவளில் பதிந்து மீண்டது. அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் வெளியே பார்வையை செலுத்தியபடி வந்தாள். மருத்துவமனையை அடைந்ததும் அவள் இறங்கிக் கொள்ள அவனும் இறங்கி அவளோடு நடந்தான். மருத்துவரை சந்தித்து குழந்தைக்கு தடுப்பூசி போட்டார்கள். அந்த மாத இறுதியில் அடுத்த தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்த இருவரும் சரி என்பது போல் தலையசைத்தார்கள். மதியத்திற்கு மேல் குழந்தைக்கு காய்ச்சல் வரும் என்ற மருத்துவர் அதற்கு ஒரு மாத்திரையும் எழுதி கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு இருவரும் மருத்துவமனையின் வாசலுக்கு வர அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். டைம் ஆச்சு, நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன் என்றவளின் குரல் அவனது முறைப்பில் அப்படியே அடங்கி போனது. உடனே ஸ்டேஷனுக்கு போன் செய்து தான் இன்று விடுமுறை எடுத்துக்கொள்வதாக தகவல் சொல்லிவிட்டு போனை வைத்தவனின் பார்வை மனைவியை விட்டு அகலவே இல்லை. அவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று வண்டியில் அமரப் போனாள். பின்பக்க கதவை திறக்க போனவளின் கையை பிடித்து தடுத்தான் சிம்மன். மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்போ என்று அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் பல்லை கடித்தவன் முன்பக்க கதவை திறந்து விட்டு ஏறுடி என்று அடிக்குரலில் சீறினான். அதில் அவளது உடல் ஒரு முறை தூக்கி வாரி போட பயத்துடன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அவனும் ஏறி அமர்ந்து வண்டியை வீட்டை நோக்கி செலுத்த அவள் லேசாக கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள். மேலும் ஒரு வாரம் கடந்த நிலையில் அவன் ஸ்டேஷனிற்கு செல்லும் வழியில் பிரவீனாவை பார்த்தான். அவளது ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்று விட்டிருக்க அவள் எரிச்சலோடு முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். வண்டியை நிறுத்து என்று அவன் சொன்னதும் டிரைவர் பிரேக் பிடித்து வண்டியை நிறுத்தினான். தன் அருகே வந்து நின்ற போலீஸ் வாகனத்தை கண்ட பிரவீனா முதலில் திகைத்தாள். பின் அது சிம்மன் என்று தெரியவும் புன்னகைத்தாள். கண்களில் இருந்த கூலிங் கிளாஸை கழட்டிய சிம்மன், என்னாச்சு என்று கேட்டான். அவள் வண்டி ரிப்பேர் என்று சொல்ல அவனது பார்வை ஸ்கூட்டியை ஆராய்ந்தது. பக்கவாட்டாக திரும்பி டிரைவரை பார்த்தான் சிம்மன். இந்த ஸ்கூட்டியை மெக்கானிக் ஷாப்க்கு எடுத்துட்டு போய் என்ன ரிப்பேர்னு பார்த்துட்டு வீட்டுல விட்டுடு என்றவன் சங்கரின் வீட்டு முகவரியை சொன்னான். ஓகே சார் என்ற டிரைவர் ஸ்கூட்டியை தள்ளி கொண்டே செல்ல சிம்மன் பிரவீனாவை பார்த்தான். எங்க போகணும் என்றவன் கேட்க அவள் சிறிது தடுமாற்றத்துடன் அண்ணாமலை நகர் போகணும் என்றாள். சரி, வண்டியில ஏறு, கொண்டு போய் விடுறேன் என்று அவன் கூற அவளும் ஏறிக்கொண்டாள். சிறிது தூரம் செல்ல அவளது பார்வை அருகில் இருந்தவனை மேலிருந்து கீழ் வரை ஆழ்ந்து நோக்கியது. அதை உணர்ந்தவன் திரும்பி பார்த்து என்ன என்பது போல் ஒற்றை புருவத்தை மேலே உயர்த்தினான். நீ ரொம்ப மாறிட்ட சிம்மா என்றாள் அவள். அவன் என்னவென்று கேட்கவில்லை. சாலையில் பார்வையை பதித்தான். அது அவளுக்கு என்னவோ போல் ஆகிவிட சட்டென கண்களில் கண்ணீர் திரண்டது. ஏன் சிம்மா இப்படி மாறி போயிட்ட? அவ்வளவு சீக்கிரத்துல நீ என்னையும் நம்ம காதலியும் மறந்து போயிட்டியா என்று அவள் அழுகையினூடே கேட்க அவன் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். அவனது முகம் கற்பாரை போல் இறுகி போக கண்கள் ரத்தமென சிவந்து போனது. இதுலோட உன்னோட தப்பு எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் சிம்மா. எல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும். அப்பவே அவளுக்கு உன் மேல ஒரு கண்ணு. உன்னை அடையணும்னு தான் என்ன மலையிலிருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்திருக்கா. படுபாவி, சரியான பொறாம பிடிச்சவ என்று அவள் தன் போக்கில் பிரதிபாவை கருத்து கொட்டினாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அபய சிம்மனால் அவள் பேசுவதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை. சட்டென வண்டியை கிளப்பியவன் எடுத்த எடுப்பிலேயே வேகத்தை கூட்டினான். அவனது கோபத்திற்கு இணையாக வாகனமும் சாலையில் அதிவேகமாக பறந்தது. 10 நிமிடத்தில் அவள் சொன்ன இடத்தை வந்தடைந்தவன் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்த முன்பக்க கண்ணாடியில் முட்ட போனவள் சற்று சுதாரித்து தலையை பின்னெடுத்து கொண்டு தப்பித்தாள். அவள் அவனை திகைப்பாக பார்க்க அவன் இவள் பக்கம் திரும்பவே இல்லை. சாலையில் பார்வையை பதித்தபடியே இறங்கு என்றான் இறுகிய குரலில். அவள் இறங்கிக் கொள்ள அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான். என்ன இவ இப்படி பண்ணிட்டு போறா? ஒருவேளை மனசு மாறி இருப்பானோ என்று யோசித்தவளின் முகம் வன்மத்தில் விகாரமாக மாறிப்போனது. அடுத்த நாள் அவன் காவல் நிலையத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவன் அறைக்குள் வந்த கான்ஸ்டபிள் ஒருவன், சார், உங்களை பார்க்க பிரவீனான ஒரு பொண்ணு வந்திருக்கு என்றான். ஒரு நொடி புருவம் சுருக்கி சிந்தித்தவன், வர சொல்லு என்றான். அவள் சென்று பிரவீனாவை அவனது அறைக்கு அனுப்பி வைத்தான். உள்ளே வந்தவளின் முகம் அழுகையில் சிவந்து வீங்கி போயிருக்க, நைட்டெல்லாம் அழுதுருப்பா போல என்று கணித்தது அவனது போலீஸ் புத்தி. என்னாச்சு என்று அவன் கேட்க அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். பிரவீனா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழு, உன் பிரச்சனை என்ன என்று அவன் சற்று குரலை உயர்த்த கைகளை விளக்கி கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், என்னால நிம்மதியா தூங்க முடியல என்றால் அழுகையினூடே. ஏன்? உன் ஞாபகமாவே இருந்துச்சு. நாம சேலத்துல எப்படி எல்லாம் இருந்தோம்,
என்று அவள் ஆரம்பிக்க அவனுக்கு எரிச்சலாக இருந்தாலும் முகத்தில் எதையும் காட்டாது அவளை சாதாரணமாக பார்த்து வைத்தான். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இப்ப பேசி என்னாக போகுது என்று அவன் சொல்ல, என்னால் அப்படி நினைக்க முடியலையே சிம்மா என்றாள் பாவமாக. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற என்று அவன் கேட்க, ஒரு நொடி அமைதியாக இருந்தவள், நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று கேட்டாள் ஏக்கமாக. அவள் சட்டென கேட்டதை எண்ணி அவன் அதிர்ச்சியில் உரைய அவளே தொடர்ந்தாள், அதான் இப்போ உனக்கு அவளுக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு சிம்மா, அப்புறம் ஏன் யோசிக்கிற, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய குழந்தைகளை பெத்துக்கலாம் என்றவள் அவனது முகத்தை ஆர்வமாக பார்க்க அவன் வாயை திறக்கவே இல்லை. என்ன சிம்மா, நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அப்போ நீ என்னையும் நம்ம காதலையும் மொத்தமா மறந்துட்டியா என்று நேற்று கேட்டதையே இன்றும் கேட்க அவளை ஆழ்ந்து நோக்கிய சிம்மன், நான் எதையும் மறக்கல என்றான் உள்ளர்த்தத்துடன். மேலும் தொடர்ந்தவன், கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம் என்றான். பகுதி 27. அவன் திருமணத்திற்கு சம்மதம் கூறியதை கண்டு உற்சாகம் அடைந்த பிரவீனா, நீ நிஜமாதான் சொல்றியா சிம்மா என்று கேட்க ஆம் என்பது போல் தலையசைத்தவன், அதான் அன்னைக்கே சொன்னேன்னு, அவளை சகிச்சுட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு, இனி வாழ்ந்தா காதலோடு அமைஞ்ச வாழ்க்கையாதான் இருக்கணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் என்றான் புன்னகையுடன். ஆமா ஆமா, அதான் சரி, நான் இன்னைக்கே நம்ம கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன் சிம்மா என்று அவள் கூற, அவர் இதுக்கு சம்மதிப்பாரா என்று சந்தேகமாக வினவினான் அவன். அதை கேட்டு சிரித்த பிரவீனா, நான் கேட்ட என் அப்பா எதையும் செய்வார் என்று கர்வமாக உரைத்தாள். மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு பிரவீனா கிளம்பிவிட அபயசிம்மனின் முகம் கோபத்தில் இறுகியது. உடனே தனது போனை எடுத்தவன் ஸ்டார் என்று யாருக்கோ குறுஞ்செய்தி அனுப்பினார். உடனே அந்த எண்ணிலிருந்து டன் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டியபடி ஒரு கையின் படத்துடன் பதில் வர அலைபேசியை அணைத்து மேசையில் வைத்த சிம்மன் நாற்காலியில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டார். பிரவீனா வீட்டிற்குள் நுழைந்த போது சங்கர் ஹாலில் போன் பேசிக்கொண்டு இருந்தார். விறுவிறுவென்று அவரிடம் வந்தவள், அப்பா அப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். கொஞ்சம் இருமா, பேசிட்டு வர என்றவர் அலுவல் ரீதியான பேச்சை தொடர பிரவீனாவுக்கு ஆத்திரம் வந்தது. சட்டென அப்பாவின் போனை பிடுங்கியவள், முக்கியமான விஷயம்னு சொல்ற இல்லப்பா என்றாள் கோபமாக. செல்ல மகள் கோபம் கொண்டால் சங்கர் தாங்க மாட்டார் அல்லவா? என்ன விஷயம்டா என்று அவர் கேட்க, நானும் சிம்மனும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம்பா என்றாள் நாணத்துடன். அதை கேட்டு சங்கர் திகைக்க ஆத்திரத்துடன் அவர்களை நெருங்கிய மாதவி மகளின் முழங்கையை பிடித்து திருப்பி அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அதில் மேலும் அதிர்ந்த சங்கர் மனைவியை ஏறிட்டு பார்க்க பிரவீனா கன்னத்தை பற்றி கொண்டு அதிர்ச்சியுடன் அன்னையை நோக்கினாள். நீ எல்லாம் ஒரு பொன்னாடி, சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறிய என்று கோபமாக கத்த சங்கர் மனைவியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். யார் வாழ்க்கையை யாரடி கெடுத்தது என்று சங்கர் ஆத்திரத்தில் பல்லை கடிக்க, அப்பா, பிரவீனா அழுகையோடு தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மனைவியை தீயாய் உறுத்து விழித்த சங்கர், அந்த கேடு கெட்டவதான் என் பொண்ணு வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா, என் பொண்ணோட காதலை பறிச்சுக்கிட்டா என்று கத்தினார். கண்கள் கலங்க கணவனை பார்த்த மாதவி, இதெல்லாம் பாவங்க என்று கூற, அப்ப நான் பாவம் இல்லையா உனக்கு என்று அழுது கொண்டே கேட்டாள் பிரவீனா. போதும், இந்த நடிப்பெல்லாம் உன் அப்பாவோட நிறுத்திக்க, எங்கிட்ட வச்சுக்காத என்று பல்லை கடித்த மாதவி முகத்தை வெடிக்கென்று திருப்பிக் கொண்டு சென்று விட்டார். அதில் பிரவீனாவின் முகம் விழுந்து விட்டது. அவ கிடக்கிறா, விடுமா என்ற சங்கர் அபயசிம்மன் திருமணத்தை பற்றி என்ன சொன்னான் என்று கேட்டார். அவளும் சட்டென தன் முகத்தை மாற்றிக்கொண்டு நடந்தவற்றை தந்தையிடம் கூறினாள். அங்கிருந்து நேரே அபயசிம்மனின் வீட்டிற்கு சென்ற மாதவி பிரவீனா வந்து கூறிய விஷயத்தை சாரதியிடமும் பிரதீபாவிடமும் கூறினார். மடையம் மடையம் என்று சாரதி வாய்க்கு வந்தபடி எல்லாம் மகனை திட்டினர். பிரதீபாவோ ஒரு நொடி அதிர்ந்தவள். பின்பு குழந்தையின் அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். ஏய், நாங்க உன் வாழ்க்கைக்காக கவலைப்பட்டுட்டு கிடந்தா நீ என்னடி உன் பாட்டுக்கு எழுந்து போற என்று ஆதங்கப்பட்டார் மாதவி. இதுல நீயும் நானும் கவலைப்பட்டு ஏதாவது ஆக போகுதா என்று விரக்தியாக கேட்டவள் குளியலறைக்கு சென்றாள். பக்கெட்டில் தண்ணீரை திறந்துவிட்டு துணிகளை அதில் போட்ட பிரதீபா தாங்க முடியாமல் வாயை மூடிக்கொண்டு அழுதாள். அன்றிலிருந்து அபயசிம்மனுக்கு ஒரு வாரம் இரவு நேர வேலை அளிக்கப்பட்டு இருந்ததால் அவன் இரவு வரவே இல்லை. ஆனாலும் அவன் எந்நேரம் வீட்டிற்கு வந்தாலும் சண்டையிட தயாராக இருந்தார் சாரதி. காலையில் மிகவும் சோர்வாக வீட்டிற்கு வந்த சிம்மனை வாசலில் ஷூ கழட்டி விடும் போதே பிடித்து கொண்டார் சாரதி. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க என்று சாரதி கத்த அறைக்குள்ள இருந்த பிரதீபா வெளியே வந்து எட்டி பார்த்தாள். நான் எதையோ நினைச்சிட்டு போறேன், அது எதுக்கு உங்களுக்கு என்று எரிச்சலாக கேட்டவன் ஆள் சோஃபாவில் அமர்ந்து கைகளால் நெற்றியை பிடித்துக் கொண்டான். பெரிய இவனாடா நீ,
உன் இஷ்டத்துக்கு எது பண்ணாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இரவெல்லாம் ரோந்து பணிக்கு சென்ற சிம்மனுக்கு தலை விண்வன் என்று வலிக்க, தந்தை வேறு வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக காது கிழிய கத்தி கொண்டிருப்பது அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. கோபத்துடன் விருட்டென எழுந்து நின்று காலால் சோஃபாவை எட்டி உதைத்தவன், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கீங்க என்று ஆவேசமாக கேட்டான். அவனது ஆவேசத்தை கண்டு பயப்படாதவர், நீ அந்த பிரவீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே என்று வினவ, ஆமா, கல்யாணம் தான் பண்ணிக்க போற, அதுக்கு என்ன இப்போ என்றான் அவன். அதை கேட்ட பிரதீபா பொங்கி வந்த அழுகையை உதட்டை கடித்து கொண்டு அடக்கி கொண்டாள். திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன், நான் ஒரு கல்யாணம் என்ன 9 கல்யாணம் பண்ணுவேன், அதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்று திமிராக கேட்டவன் பிரதீபாவை இடித்து கொண்டு அறைக்கு சென்றான். அவள் கண்களில் கண்ணீர் வழிய திரும்பி அவனை பார்க்க அவன் கோபமாக அவளை முறைத்து கொண்டு கதவை அடித்து சாற்றினான். மகனது உதாசீனமான இச்செயல் சாரதியின் கோபத்தை அதிகப்படுத்த அவர் கதவை பட்பட்டென்று தட்டினார். டே, கதவை தரடா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, எனக்கு பதில் சொல்லுடா என்று சாரதி கத்த, எனக்காக நீங்க ஏன் உங்க மகன் கிட்ட சண்டைக்கு போறீங்க சார் என்று தொண்டை அடைக்க கேட்டாள் பிரதீபா. அதை கேட்டு அதிர்ந்த சாரதி, சாரா நானா என்று கேட்டார். அவர் அவளை அடிபட்ட பார்வை பார்க்க அவளால் அதை தாங்கிக் கொள்ளவில்லை. தன் பார்வையை திருப்பிக் கொண்டவள், எனக்குதான் இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லையே, அப்புறம் இந்த உறவு முறையெல்லாம் எதுக்கு? வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று விரக்தியாக கூறிவிட்டு சமையலறைக்கு சென்று மௌனமாக கண்ணீர் வடித்தாள். அவரும் மனம் நொந்து அவரது அறைக்கு சென்று விட்டார். பகல் முழுக்க தூங்கி இரவு 7 மணிக்கு எழுந்த அபயசிம்மன் குளித்துவிட்டு காக்கி உடை மாற்றிக்கொண்டு வேலைக்கு சென்று விட்டான். நாட்கள் அதன் போக்கில் கடந்து சென்றது. சாரதியின் கவலை தோய்ந்த முகத்தை காண சகிக்காத பிரதீபா அவரிடம் சென்று பேசினாள். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? என்னை யாரும் சாரு மோருனல கூப்பிட தேவையில்லை என்று முறுக்கி கொண்டார் அவர். சரி, கூப்பிடல, குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என்றால் மெல்லிய சிரிப்புடன். அவரும் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, நான் யாருக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேன், என்ன உறவா நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன் என்று கூற, இப்போது பிரதீபாவின் சிரிப்பு சற்று பெரியதாக விரிந்தது. ஓகேப்பா, குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று அவள் சொல்ல, அவளது அழைப்பில் அவரது கண்கள் கலங்கி போனது. என்ன அப்பா நான் கூப்பிட்டேன்? அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்த பிரதீபாவின் கண்களும் உணர்ச்சி வேகத்தில் கலங்கி போனது. அதே நேரம் வீட்டு வாசலில் ஒரு ஸ்கூட்டி வந்து நிற்கும் சத்தமும் சிம்பா குலைக்கும் சத்தமும் கேட்க இருவரின் பார்வையும் வாசலை நோக்கியது. பிரவீனா தான் வந்து இருந்தாள். அவளை கண்டு இருவரும் அதிர எழுந்து வாசலுக்கு வந்தார்கள். சிம்பாவை அதன் இடத்திற்கு செல்ல சொன்னால் பிரதீபா. அதுவும் சமத்தாக அவள் பேச்சை கேட்டு சென்று விட்டது. ஹாய் அங்கிள் என்று கையசைத்த பிரவீனா தன் தலைக்கவசத்தை கழட்டி வண்டியின் மீது வைத்துவிட்டு அவர்களை நோக்கி வந்தார். இப்போ இவ எதுக்கு இங்க வரா என்று நினைத்த சாரதி யோசனையில் ஈடுபட, வந்ததுமே அவரது காலில் விழுந்தாள் பிரவீனா. அதில் திகைத்து போன சாரதி, என்னம்மா பண்ற என்று பதறினார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் என்று அவள் கேட்க, அவரோ நல்லாரு என்று வேண்டா வெறுப்பாக கூறினார். தேங்க்ஸ் அங்கிள் என்றவள் இருவரையும் கடந்து வீட்டிற்குள் செல்ல போனாள். வாசலை நெருங்கியவள் சட்டென திரும்பி பார்த்து, அங்கிள், முதல்ல புருஷ வீட்டுக்கு வரும்போது வலது காலை தானே எடுத்து வைக்கணும் என்று சந்தேகம் கேட்க சாரதிக்கு கடுப்பாகிவிட்டது. பிரதீபா சலிப்புடன் உதடை வளைத்தாள். அந்த சந்தேகம் உனக்கு எதுக்குமா? அதெல்லாம் என் மருமக சரியா வலது காலை எடுத்து வச்சுதான் வீட்டுக்குள்ளார வந்தா என்றார். அது பிரவீனாவிற்கு அவமானமாக இருக்க அவர் அருகில் நின்றிருந்த தங்கையை உறுத்து விழித்தாள். பிரதீபா அவளை பார்க்காமல் வேறு பக்கம் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தாள். சாரதி, சிம்மா வீட்டுல இல்ல என்று தகவல் போல கூற, அது எனக்கு தெரியுமே என்று கூறி சிரித்த பிரவீனா அவள் பாட்டிற்கு வீட்டிற்குள் நுழைந்தாள். சாரதியும் பிரதீபாவும் தங்களுக்குள் பார்வையை பரிமாற்றிக் கொண்டவர்கள் அவள் பின்னே வீட்டினுள் நுழைந்தார்கள். வீட்டை சுற்றி பார்வையிட்ட பிரவீனா, ஹாலும் கிச்சனும் பெருசாதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே பக்கவாட்டாக இருந்த அறை கதவை திறந்தாள். அதில் அமுதாவின் போட்டோ இருக்க, ஓ அங்கிள் ரூமா என்றாள். அதற்கு சாரதி பதில் எதுவும் சொல்லவில்லை. அடுத்திருந்த அறை கதவை திறக்க அதில் அபய்சிம்மன் மற்றும் பிரதீபாவின் போட்டோ இருந்தது. கட்டிலில் குழந்தை நல்ல உறக்கத்தில் இருக்க, ஹாய் குட்டி என்று கொஞ்சியவள் அதன் கன்னத்தை மெல்ல தட்டினாள். அதை கண்டு சாரதியும் பிரதீபாவும் சலிப்பாக முகத்தை சுளிக்க, அதை ஓரக்கண்ணால் கண்டு கொண்ட பிரவீனா வேண்டுமென்றே குழந்தையின் தொடையில் அழுத்தி கிள்ளினாள். குழந்தை வழியில் வீறிட்டு அழ பிரதீபா பர்தறி எடுத்து கொண்டு ஓடி வந்தாள். என்னாச்சுடா அம்மோ என்று கேட்டுக்கொண்டே அவள் குழந்தையை சமாதானம் செய்ய அது இன்னுமே வீறிட்டு அழுதது.
இப்பதானே தூங்குனா, அதுக்குள்ள ஏன் அழுவுறா என்று கேட்ட சாரதி, பூச்சி எதுவும் கடிச்சிச்சான்னு பாரு என்று கூற பிரதீபாவும் குழந்தையின் உடையை கழட்டி விட்டு தேடி பார்த்து விட்டாள். அப்படி எதுவும் தெரியவில்லை. குழந்தை பசி கழுவுது போல, நீ பால் குடுடி என்று போலியான அக்கறையுடன் கூறினாள் பிரவீணா. உடனே சாரதி வெளியே சென்றுவிட பிரதீபாவும் பிரவீணாவும் தனித்து விடப்பட்டார்கள். அதற்காக காத்திருந்த பிரவீணா தங்கையை உறுத்து விழித்தாள். சிறிது நேரத்தில் குழந்தை தன் அழுகையை நிறுத்திவிட்டு உறக்கத்தை தழுவ அதன் தொடையில் கிள்ளியதற்கு அடையாளமாக சிவந்து போய் இருந்ததை கண்ட பிரதீபா நிமிர்ந்து அக்காவை முறைத்தாள். இதெல்லாம் உன் வேலையா? தூங்குற குழந்தையை கிள்ளி எழுப்பி விட்டு அழ வைக்கிறிய, அறிவிருக்கா உனக்கு? பிரதீபா ஆத்திரத்துடன் பல்லை கடித்தாள். அந்த அறிவெல்லாம் எனக்கு நிறையவே இருக்கு, உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடி என்று பதிலுக்கு பல்லை கடிக்க பிரதீபா அவளை முறைத்தாள். முறைக்காத, அதான் உனக்கும் சிம்மனுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுல்ல, அப்புறம் ஏண்டி நீ இன்னும் அவன் ரூம்ல இருக்க என்று கேட்க பிரதீபா வாயடைத்து போனாள். ஓ, இன்னும் கூட உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கா? முன்ன விட இப்ப சிம்மன் செம ஹாட்டா இல்ல, அதான் உனக்கு அவனை விட மனசில்ல போல என்று பிரவீணா மிகவும் கீழ்த்தரமாக பேசிக்கொண்டே போக பிரதீபாவுக்கு உடல் மொத்தமும் கூசி போனது. அவளின் தாடியை பிடித்து தன்னை பார்க்க செய்த பிரவீணா, அடுத்த வாரம் எனக்கும் சிம்மனுக்கும் கல்யாணம். நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீ இந்த ரூம்ல மட்டுமில்ல, வீட்டிலேயே இருக்க கூடாது, புரிஞ்சுதா என்று அடிக்குரலில் மிரட்டியவன் தங்கையை உதறிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினாள். வெகு நேரம் அப்படியே இருந்த பிரதீபா ஒரு முடிவுடன் கண்ணீரை அழுத்த துடைத்துக் கொண்டாள்.